எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆன்லைன் கிளாஸோட ஃபஸ்ட் கிளாஸ் இல்லையா? ஸோ என்ன பார்க்க போகிறோம்னா ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹிஸ்ட்ரி ஒரு ரொம்ப முக்கியமான பார்ட்டு. ஸோ எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் உங்களுக்கு இதில் கொஷின்ஸ் கண்டிப்பாக என்னது ஒரு 6 to 7 கொஷின் கேட்குறாங்க. இப்போ டிஎன்பிசியில் 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. ஸோ 8 to 10 கொஷின் இல்லை 10 கொஷின் கன்ஃபார்மாக கேட்போங்கிறதே என்னது சொல்லிட்டாங்க இல்லையா? டிஎன்யூஎஸ்ஆர்பியில் நமக்கு ஒரு 7 to 8 கேள்வி என்னது எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் ரொம்ப முக்கியமான பார்ட்டு. ஸோ அதில் ஃபஸ்ட் கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓகேவா, என்ன பார்க்க போகிறோம்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நாகரிகம் அப்படின்னா என்ன சார்? ஸோ ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, ஆதி காலத்தில் மனிதன் எப்படி வாழ்ந்திருப்பான் அப்படின்னா நாடோடியாக வாழ்ந்திருப்பான் இல்லையா? அவனுக்குன்னு ஒரு இடம்லாம் இருக்காது. இங்கே இந்த காட்டில் வாழுவான். ஸோ இங்கே விலங்குகளை வேட்டையாடுவான், சாப்பிடுவான், இலைத்தலைகளை சமைச்சு சாப்பிடுவான், அப்படியே அடுத்த இடத்துக்கு போவான். அப்படியே போய் கடைசியாக அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகும், முடிஞ்சிடும் இல்லையா? ஸோ அதுவே நம்ம இப்போ இந்த காலத்தில் எப்படி வாழ்கிறோம்? இப்போ நம்ம காலையில் இருந்துச்சா வேலைக்கு போகிறோம், திருப்பி மறுபடியும் சாயந்தரம் பார்த்தா வீட்டுக்கே வந்துடுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம போயிட்டு திருப்பி ஒரு இடத்துக்கு என்ன பண்ணுறோம், ரெகுலராக வந்துடும். அப்படி அதாவது ஒரு குடியிருப்புக்கு வச்சு வாழ்ந்துருக்கான் பார்த்தீங்களா, அதைத்தான் நம்ம நாகரிகம்னு சொல்கிறோம். அதாவது ஒரு டே டு டே லைஃப் இருக்குது அவனுக்கு. காலையில் எழுந்திரிப்பான், குளிப்பான், வேலைக்கு போவான், மறுபடியும் அங்கே இங்கே வருவான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு வேலை பார்க்குறோம் இல்லையா? ஸோ இதுதான், ஸோ அதுதான் நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆதிகால மனிதன் பார்த்தீங்கன்னா அப்படியே நாடோடியாகவே வாழ்ந்து அவன் வாழ்க்கையை முடிச்சிட்றான். அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போகுது. பிற்காலத்தில் ஒரு இடத்துல என்னது குடிபெயர்ந்து ஒரு இடத்துல இருந்து வாழ்கிறது தான் என்னது நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி உருவான நாகரிகங்கள் நிறையா இருக்குது. ஸோ நம்ம உலகின் தொன்மையான நாகரிகங்கள் 4 நாகரிகங்கள் புக்கிலேயே கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் ஏன் சார் சிந்து சமவெளியை பற்றி மட்டும் படிக்கிறோம் அப்படின்னா, இது இந்தியாவில் இருந்த ஒரு நாகரிகம். ஸோ இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு நாகரிகமாக என்னது சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குது. ஸோ அதனால் இதை பற்றி மட்டும் நம்ம டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது பார்ட் 1 கிளாஸ் தான். ஸோ இதில் ஒரு 1/2 hour to 40 minutes நமக்கு பார்ட் 1 முடிச்சிருவோம். ஸோ மறுபடியும் பார்ட் 2 கிளாஸு கிட்டத்தட்ட ஒரு 45 minutes என்னது வரும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours இல்லை 1 hour 45 minutes நம்ம ஹோல் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனையும் நம்ம பார்த்துட முடியும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், நாகரிகம்னு சொல்கிறோம். ஸோ நாகரிகம் அப்படின்னா அது எந்த மொழி சொல்லுன்னு சார் வந்துச்சு? ஸோ லத்தீன் மொழி சொல் தான், சிவிஸ் அப்படிங்கிற வார்த்தை. லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் அப்படிங்கிறது தான் சிவிலைசேஷன் அப்படிங்கிற வார்த்தை உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு மீனிங் என்ன சார் அப்படின்னா, சிட்டி, நகரம் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நாகரிகம் என்ற சொல் லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து பெறப்பட்டதாகும் கொடுத்துருப்பாங்க. அதன் பொருள் நகரம் என்பதாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க புக்கில். ஓகேவா? ஸோ தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ சிவிலைசேஷன் அப்படிங்கிற வார்த்தை எந்த மொழி சொல்லிருந்து வந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா லத்தீன் மொழி சொல் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்களா, தொன்மையான நாகரிகங்கள் 4 இது புக்கிலே கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ மெசபடோமியா, இண்டஸ் வேலி, ஈஜிப்தியன், சைனீஸ். ஸோ 4 நாகரிகங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னாடியே ஒரு நாகரிகம் இருக்குது, மெசபடோமியா நாகரிகம் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடிலாம் நாகரிகம் இருக்குது. ஸோ மெகர்கர் அப்படின்னு ஒரு நாகரிகம் இருக்குது கிமு 7000 கிட்டத்தட்ட பாருங்கள், இப்போ 2000. ஸோ கிமுல ஒரு 7000, 9000 வருடங்களுக்கு முன்னாடியே நாகரிகம் இருந்திருக்கு. ஸோ மெகர்கர் அப்படிங்கிற ஒரு நாகரிகம், அதைத்தான் சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி அப்படின்னு புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மெகர்கர் அப்படின்னு ஒரு நாகரிகம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், இப்போ 4 நாகரிகம். ஸோ இண்டஸ் வேலிக்கு முன்னாடியே மெசபடோமியா கிமு 3500 கிமு 2000 வரை. சிந்து சமவெளி நாகரிகம் 3300 1900 வரை. எகிப்து நாகரிகம் 3100 1100 வரை. சீன நாகரிகம் பார்த்தீங்கன்னா 1700 1122 வரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, மேட்ச் த ஃபாலோயிங்கில் உங்களுக்கு என்ன பண்ணலாம், இதை கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ மெசபடோமியா நாகரிகம் இந்த இயர் அப்படின்னு சொல்லிட்டு 4 நாகரிகம் 4 இயர் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், உங்களுக்கு மேட்ச் பண்ண சொல்லலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இதோட ரைஸ் ஆகலாம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், சிந்து சமவெளியை மட்டும் பார்க்க போகிறோம். காரணம் என்ன நான் சொல்லிட்டேன். இது எங்கெங்கே பரவி இருந்துச்சு, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியாவில் பெரும் பகுதிகள். ஸோ எல்லா பக்கமும் பரவி இருந்துச்சு.
ஸோ இந்த எல்லா நாகரிகங்களும் எந்த இதை அடிப்படையாக வச்சிருக்குன்னா, நதிக்கரை ஆற்றங்கரை ஓரமாக தான் என்னது நாகரிகங்களே தோன்றும். அது எப்போவுமே இயல்பு. காரணம் என்னென்னா, மக்களுக்கு தேவையான குடிநீர் அதில் தான் இருக்கும். அவனுடைய போக்குவரத்து வசதி படகு மூலமாக என்ன பண்ணுவான், இங்கேருந்து அந்த நாகரிகத்துக்கு போவான், அங்கேருந்து இங்கே வருவான். ஸோ வணிக தொடர்புலாம் அது மூலமாக தான் பண்ணிக்குவான். ஸோ அதான் அவனுக்கு கரெக்டாக இருக்கும்னு ஆற்றங்கரை ஓரமாக தான் அவனோட குடியிருப்புகள் என்ன பண்ணுவாங்க, அமைச்சுக்குவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அனைத்து நாகரிகங்களுமே நதிக்கரை நாகரிகங்கள் தான். ரிவருக்கு பக்கத்தில் தான் என்னது அவங்களுடைய குடியிருப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இது பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கால வரையறை, அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் எங்கே இருந்துச்சு கொடுக்குறாங்க. புவி எல்லை. ஸோ சவுத் ஏஷியா. அவங்களுக்கு தெரியலையா? சவுத் ஏஷியாவில் சவுத்தில் தான் நம்ம இருக்கோம். ஸோ நம்ம பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் பகுதிகள் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ சவுத் ஏஷியாவில் இருக்குது. ஸோ பீரியட் பாருங்கள், வெண்கல காலம், பிரான்ஸ் ஏஜ் கொடுக்குறாங்க. எப்படின்னா என்ன சார், வெண்கல காலம்னா என்ன, கற்காலம், வெண்கல காலம், செம்பு காலம்னா என்ன அப்படின்னா, அந்த உலோகங்களை பயன்படுத்தி பொருட்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த காலத்தில் அப்புறம் வெண்கலத்தை பயன்படுத்தி ஆன பொருட்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ கற்காலம் அப்படின்னா அந்த கல்லை வச்சு என்ன பண்ணியிருப்பான்னா நிறைய பொருளை யூஸ் பண்ணியிருப்பான். கற்கோடாதிகள் அது இதுன்னு கிடைக்கிது இல்லையா? ஸோ அதான் கற்காலம். ஸோ இது வந்து வெண்கல காலம், வெண்கலத்தாலான பொருளை யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதில் ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. என்னென்ன பாயிண்ட்னா, மனிதன் முதல்ல அறிந்த உலோகம் எது கேட்டாங்கன்னா காப்பர், செம்பு. ஓகேவா? முதல்ல அறிந்தது செம்பு. ஃபஸ்ட்டு மெட்டல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா செம்பு. அதே சிந்து சமவெளி மக்கள் எந்த உலோகத்தை பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டாங்கன்னா வெண்கலம். அதே சிந்து சமவெளி மக்களுக்கு தெரியாத உலோகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அயன், இரும்பு இருக்கு இல்லையா? ஸோ இரும்பை பற்றி உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. இவங்க காலத்தில் இரும்பு சுத்தமாக என்ன பண்ணல, எங்கேயுமே கிடைக்கல. ஓகேவா? ஸோ அதனால் மெயினாக இந்த 3 பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு, மனிதன் முதலில் கண்டறிந்த உலோகம் எதுன்னு கேட்டால் செம்பு. சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்திய உலோகம் எதுன்னு கேட்டால் வெண்கலம். அதுவே லாஸ்ட்டு சிந்து சமவெளி மக்கள் அறிந்திராத உலோகம் எதுன்னு கேட்டாங்கன்னா இரும்பு. ஓகேவா? 3 பாயிண்ட் இருக்குது. ஸோ நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், பரப்பளவு பாருங்களேன், 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் இல்லையா? ஸோ பாருங்கள், இந்தியாவே பார்த்தீங்கன்னா 32,87,263 கிலோமீட்டர், சரி சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜாகிரபி புக்கில் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்தியாவே 32 லட்சம் தான். அதில் 13 லட்சம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3ல் 1 பங்கு என்னது இருந்திருக்கு. ஸோ சின்ன ஏரியாவில் இல்லை, ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு அளவுக்கு என்னது இருந்திருக்கு இல்லையா இந்த நாகரிகம். ஸோ நகரங்கள் பாருங்கள், 6 நகரங்கள் கொடுக்குறாங்க. ஸோ புக்கில் 6 கொடுத்துருக்காங்க, இப்போயே 8, 10 ஆயிடுச்சு இல்லையா? ஸோ 6 நகரங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பெரிய நகரங்கள் 6. கிராமங்கள் நகரங்களே 6, 7 இருக்கும்போது கிராமங்கள் 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். தெற்காசிய பகுதியில் இருக்குது. வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய பரப்பில் வாழ்ந்திருக்காங்க. 6 நகரங்கள், 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் என்னது இருந்திருக்கு இந்த காலப்பகுதியில் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த 6 நகரங்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ நம்மளே சொல்லிட்டோம் 6ங்கிறது 8, 10 ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ ஸ்கூல் புக்லேயே 8 நகரங்கள் கொடுத்துருக்காங்க. எங்கெங்கே இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஹரப்பா, மொஹஞ்சதாரோ படிச்சிருப்பீங்க இல்லையா? நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தை என்ன தான் சொல்லுவோம், ஹரப்பா நாகரிகம்னு சொல்லுவோம். ஏன் சார் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, முதல்ல கண்டறியப்பட்டதே இதுதான், ஹரப்பா தான். ஓகேவா? ஸோ அதனால் அது ஹரப்பா நாகரிகம்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஹரப்பா பாருங்கள் எங்கே இருக்குது, தற்போதைய பாகிஸ்தானில் இருக்குது. இப்போ இந்தியாவில் பஞ்சாப் இருக்கா, அதே மாதிரி பாகிஸ்தானில் ஒரு பஞ்சாப் இருக்குது. ஸோ அந்த பஞ்சாப் பகுதியில் தான் என்ன இருக்குது, ஹரப்பா இருக்குது. ஸோ ஹரப்பா கண்டறியப்பட்டது. ஓகேவா? ஸோ மொஹஞ்சதாரோ எங்கே இருக்குது அப்படின்னா, பாகிஸ்தானில் சிந்து அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. ஸோ அந்த பகுதியில் லர்கானா அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்குது. ஆல்ரெடி ஒரு தடவை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, மொஹஞ்சதாரோவோட மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. லர்கானாங்கிற மாவட்டத்தில் தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். ஓகேவா? ஸோ தற்போதைய பாகிஸ்தான் பகுதியில் தான் என்ன இருந்திருக்கு, ரொம்ப முக்கியமான ஊர்களான ஹரப்பா, மொஹஞ்சதாரோ ரெண்டுமே இருந்திருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாமே நம்ம நாட்டில் இருந்தது தான். ஸோ அடுத்து பாருங்கள், குஜராத்தில் 3 முக்கிய நகரங்கள் இருக்குது. டோலவீரா, லோத்தல், சுர்கோட்டடா.
இல்லையா? ஸோ 3மே முக்கியமான நகரங்கள் குஜராத்தில். அடுத்து பக்கத்தில் ராஜஸ்தான். ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா காளிபங்கன், பானவாலி கொடுத்துருக்காங்க. காளிபங்கன் ஸோ ரொம்ப முக்கியமான இடம். உழுத வயல்கள் இருந்ததற்கான அடையாளங்கள் கிடைச்சது எங்கே தான்? காளிபங்கன் தான். அதாவது இவங்க அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்காங்க, இங்கே வயல் இருந்திருக்கு அப்படின்ட்டு கிடைச்சது எங்கன்னா காளிபங்கனில் தான் கிடைச்சது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் எப்படி சார் கிடைக்கிது? வயல் அப்படியே இருந்திருக்குமா? அப்படியெல்லாம் இருக்காது. ஸோ நிலத்துக்கடியில் நமக்கு எச்சங்கள் கிடைக்கிது இல்லையா? ஸோ தொல்பொருள் பண்ணும்போது எச்சங்கள் கிடைக்கல. என்ன கிடச்சிருக்கும்? கோதுமை, திணை, பார்லி, இதெல்லாம் என்னது? அதோட எச்சங்கள் அங்கே கிடச்சிருக்கும். அப்போ இது இருக்கும்போது இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கான்? அகலாய்வு பண்ணியிருக்கான் போல அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஹிஸ்டாரிக்கல் ஏஜ், ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் ஏஜ்னு படிக்கிறோம் இல்லையா? வரலாற்று காலம், வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். அப்படின்னா என்ன சார்? வரலாற்று காலம்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக ஏதாவது இருக்கும், கல்வெட்டு இருக்கும், புக் இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். அதை வச்சு அந்த காலப்பகுதியில் எப்படி வாழ்ந்திருக்கான், இந்த மன்னர் இருந்திருக்கான், இவன் எப்படி வாழ்ந்தான், அப்படி வாழ்ந்தான் நம்ம படிக்கிறது தான் வரலாற்று காலம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். இதுக்கெல்லாம் நமக்கு புக்குக்கு ஒன்றும் இல்லை, எதுவும் எழுதி வைக்கல. இதில் நமக்கு எழுத்துக்கள்லாம் கிடைச்சிது, ஆனால் நமக்கு பார்த்தா அதில் இப்போ வரைக்குமே நமக்கு அதுக்கான மீனிங் நமக்கு கிடைக்கல. அப்போ இவங்களை பற்றி நம்ம எப்படி சார் படிக்கிறோன்னா, இவங்க ஏரியாவிலேருந்து கிடைச்ச அந்த எவிடன்ஸ் வச்சு தான், ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், படிக்கிறோம். ஸோ இதை தான் என்னதுன்னா வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். ஸோ இது ஃபுல்லாக நம்ம அந்த தொல்லியல் ஆய்வுகளை வச்சு நம்ம கணிக்கிறது தான். இது எல்லாமே நம்ம கணிக்கிறது தான். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல திணை, பார்லிலாம் கிடைச்சிருக்கு, அப்போ இங்கே அவன் வயல் வச்சு வாழ்ந்திருக்கான் அப்படின்னு நம்ம கணிக்கிறது தான் என்னது, வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். ஓகேவா? நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ காளிபங்கனில் உழுத வயல்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் பானவாலி, அதுவும் ஒரு முக்கிய நகரம் தான். ரெண்டுமே எங்கே இருக்குது? ராஜஸ்தானில் இருக்குது. அடுத்து லாஸ்ட்டாக ஹரியானா. ஹரியானாவில் இது ரொம்ப முக்கியமான நகரம், ராக்கி ஹர்கி அப்படின்னு ஒரு ஊர் இல்லையா, ஒரு நகரம் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் முக்கிய நகரங்கள். இதெல்லாம் எப்படி கேட்கலாம் உங்களுக்குன்னா, மேஸ்த படங்களை தான் கேட்கலாம். இப்போ ஒரு பேச்சுக்கு கீழ்கண்டவற்றுள் எது குஜராத்தில் வரக்கூடிய பகுதி அல்லன்னு கேட்டு டோலவிரா, லோத்தல், சுர்குட்டடா, பானவாலின்னு கொடுத்தாங்கன்னா பானவாலியை நீங்கள் போட போகிறீங்க. அப்படி இல்லைன்னா மேஸ்த படை, இந்த சைடு ஃபுல்லாக குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, இந்த சைடு குஜராத்லேருந்து ஒன்று லோத்தல், ராஜஸ்தான்லேருந்து பானவாலி, ஹரியானாலேருந்து ராக்கி ஹர்கி, மாற்றி மாற்றி கொடுத்துட்டு மேட்ச் தான் பழங்களை என்ன பண்ணலாம், கேட்கலாம், எப்படினாலும் கேட்கலாம். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கணும். மொத்தத்தில் 8 நகரன்ட்டோம், அது எங்கெங்கே இருக்குதுன்னு நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னா, நாகரிகம்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதாவது பழங்குடி மக்கள் அங்கங்கே காட்டில் மேட்டில் வாழ்ந்தான். நாகரிகம்னா ஒரு இடத்துல போயிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ரெகுலராக டே டு டே லைஃப் வாழ்கிறது தான் நாகரிகம்னு சொல்கிறோம். ஸோ அந்த சொல் எதை எங்கேருந்து எடுத்தாங்க அப்படிலாம் பார்த்தோம். நம்ம ஏன் சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, அது இந்தியாவுக்குள்ளே இருக்குது, அதனால் அதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி வேறு நாகரிகங்கள் அதோட காலப்பகுதியில் இருந்திருக்காங்கன்னா 4 நாகரிகங்கள் பார்த்தோம். ஸோ அப்படியே படிப்படியாக அதோட கால வரையறை என்னென்ன இருக்குது, புவியியலில் எங்கே இருந்துச்சு, அது இதுன்ட்டு நம்ம ஒன்று ஒன்றா என்ன பண்ணுறோம், பார்த்துக்கிட்டே வரோம். அதில் தான் 6 நகரங்கள்னு பார்த்தோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்களான இந்த 8 பற்றி இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்தது வாழ்ந்துட்டு இருந்தவங்க தான் சிந்து சமவெளி மக்கள். ஓகேவா? சரிங்க, இப்போ நம்ம லைனாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிந்து சமவெளி மக்கள் அது இதுன்னு சொல்கிறோம். எப்படி இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தொல்லியல் ஆய்வுகள் தான் இல்லையா? ஸோ அப்போ அந்த தொல்லியல் ஆய்வுகள் கடந்து வந்த பாதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லைட் என்ன, கிபி 1856 ஸோ ரயில் பாதை போடுறாங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு பாயிண்ட் இருக்குங்க, அது இந்த ஸ்லைடில் மிஸ் ஆகிருக்கு, அதை எழுதிக்கோங்க. ஸோ 1826, இது 56 இல்லையா, இதுக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்திருப்பார், சார்லஸ் மேசன் அப்படின்னு ஒருத்தர். சார்லஸ் மேசன் அப்படின்னு ஒருத்தர், அவர் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோடைய சோல்ஜர் தான், படை வீரர் தான். ரிசர்ச்சும் பண்ணுவார், ஆராய்ச்சியும் பண்ணுவார். ஸோ படை வீரர், ஆராய்ச்சியாளர்னு கொடுக்குறாங்க. அவர் என்ன சொல்லுவார், அந்த பகுதியை ஆராய்ச்சி பண்ணிவிட்டு இங்கே ஒரு பாலடைந்த கோபுரம் இருந்திருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணுவார், அவர் ஒரு புக்கில் சொல்லியிருப்பார். முதல்ல சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றின ஒரு குறிப்பை தனது நூலில் வெளியிட்டவர் யாருன்னா சார்லஸ் மேசன் தான். ஓகேவா? ஸோ அது மெயினாக எழுதிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம்னா, இந்த ரயில் பாதையை பற்றி பார்க்கலாம். இதுக்கு இடையில கூட கொடுத்துருப்பாங்க 11th புக்கிலலாம், அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அப்படிங்கிறவர் அமெரிக்கா வந்தார் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை, கேட்கறதில்ல. ஓகேவா?
ஸோ இப்போ 26 சார்லஸ் மெஷன் அந்த புக்கில் குறிப்பிட்டது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறமா ஒரு 30 வருஷம் கழித்து ரயில் பாதை போடுறாங்க. நம்ம படிச்சிருப்போம், இந்தியாவில் ஃபஸ்ட்டு மும்பை டு தானே பகுதியில் ரயில் பாதை போட்டாங்க அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அது இதெல்லாம் ஒரே பீரியட் தான். அது 83ன்னு நினைக்கிறேன், இது 56. ஓகேவா, சரி, அது 53, இது 56. ஸோ அப்போ இவங்க எங்கே போடுறாங்க, பாகிஸ்தான் பகுதி லாகூர் டு கராச்சியில் போடுறாங்க. ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரயில்வே லைன் போடுறாங்க. ஸோ அங்கே என்ன சார் கிடைக்கிது அப்படின்னா, அந்த ட்ராக் போகிற இடத்துல சுட்ட செங்கல், பேர்ன்டு பிரிக்ஸ் கிடைக்கிது. சுட்ட செங்கல்னால் என்ன சார், அதில் என்ன இருக்க போகுது அப்படின்னா, சுட்ட செங்கல்னா என்னென்னா நல்லா அது ஸ்ட்ராங்காக இருக்குமாம்மா, நல்லா கனமானவை, நிலைத்து நிற்கக்கூடியவை அப்படிங்கிறாங்க. ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ பாருங்கள், அந்த இப்போ வீடு அப்போ செங்கல் வச்சு வீடு கட்டியிருக்காங்கிறதே பெரிய விஷயம். அதில் ஸ்ட்ராங்கான செங்கலாக இருக்கணும்ன்ட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கான், சுட்ட செங்கலை பயன்படுத்தியிருக்கான். பாருங்கள் எப்படி இருக்கு, 5000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு திட்ட அமைப்பு என்னது வச்சு வீடு கட்டி வாழ்ந்தவன் யார், அங்கே வாழ்ந்திருக்காங்க. அப்படிங்கும்போது யாரோ ஒருத்தர் நினச்சக்கூடாது, நம்மளுடைய மூத்தோர்கள் தான். அதாவது நம்ம 9th புக்லேயே கொடுத்துருக்காங்க, ஐராவதம் மகாதேவன் சொல்லியிருப்பார். அங்கே இருக்கிறவங்க அந்த அழிவுக்கு அப்புறம் எங்கே இது இப்போ புலம்பெயர்ந்து போனாங்க அப்படின்னா இந்தியாவின் தெற்கெல்லையை நோக்கி போனாங்கன்னு கொடுத்துருக்காங்க. தெற்கெல்லைன்னா இங்கே தான் இல்லையா, தமிழ்நாடு பகுதி தான். ஸோ அப்போ நம்மளுடைய மூத்தோர்கள் தான் என்னது 5000 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நம்ம படிக்கிற அளவுக்கு என்னது நகரம் வச்சு வாழ்ந்திருக்காங்க. ஸோ எல்லாமே பெருமைப்படக்கூடிய விஷயந்தான். ஓகேவா, வரலாறை பொறுத்த வரைக்கும் என்னது, நம்ம கண்டிப்பாக வரலாறு தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய முன்னோர்கள் பண்ண வரலாறுகளை கண்டிப்பாக என்ன பண்ணணும், நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, ரொம்ப 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 முக்கியமானது. எங்கள் காலேஜில் கூட ஹிஸ்ட்ரி பசங்க அவங்களுடைய ரூம் வாசலில் எழுதியிருப்பாங்க, வரலாறு தெரிந்தால்தான் வரலாறு படைக்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, ஸோ வரலாறு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ரயில் பாதை போடுறாங்க. ஸோ அங்கே சுட்ட செங்கல் கிடைக்கிது. அதை நம்ம மக்கள் தான் என்ன பண்ணுவாங்க, அங்கே வேலை பார்த்துருப்பாங்க இல்லையா. ஸோ வேலை பார்க்குறாங்க, ஆனால் அதை பற்றி ஒன்றும் கண்டுக்கலை. அவங்க பாட்டுக்கு அதை யூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த ரயில்லாம் அந்த 2 ட்ராக்கு நடுவுலாம் அந்த செங்கலை வச்சு என்ன பண்ணுறாங்க, கட்டிட்டு போகிறாங்களாம். ஆனால் அந்த செங்கலோட அருமை என்னது அப்போ தெரியல. ஓகேவா, 1861 ஒருத்தர் இருக்கார், அலெக்சாண்டர் கன்னிங்காம், ரொம்ப முக்கியமானவங்க. இவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வருவார், 1853 வருவார். கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை இவர் அகழ்வாராய்ச்சி பண்ணுவார் இந்தியாவை. ஓகேவா, ஸோ இவர் பாருங்கள் முக்கியமானது, 1861 என்ன தொடங்கியிருக்காரு, ஏஎஸ்ஐ, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொழில் துறையவே என்ன பண்ணியிருப்பார்னா இவர் தான் தொடங்கியிருப்பார். ஓகேவா, இவர் ஒரு நில அளவியாளர், சர்வேயரு. ஸோ இவர் தான் தொடங்கியிருப்பார். ஸோ எங்கே தலைமையகம் பாருங்கள், நியூ டெல்லி. ஓகேவா, புதுடெல்லியை தலைமையகமாக வச்சு தொடங்கப்பட்ட துறை இவர் தான் தொடங்கியிருக்காரு, அலெக்சாண்டர் கன்னிங்காம். இவருமே 2-3 தடவை என்ன பண்ணியிருக்காரு, தொழில் ஆய்வுகள்லாம் மேற்கொண்டிருக்காரு. ஆனால் ஒன்றும் அந்தளவுக்கு என்ன ஆகலை, கிளிக் ஆகலை. ஓகேவா, அந்தளவுக்கு இவருக்கும் எதுவுமே கிடைக்கல. ஸோ இப்படியே தான் போகுது. ஸோ 1826 அவர் புக் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்தவங்களாலேயும் ஒன்றும் அந்தளவுக்கு என்னது பெரிய லெவலில் கண்டுபிடிக்க முடியாமல் இப்படியே தான் இந்த பாதைகள் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் 1920 ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப 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 முக்கியமான பகுதி எந்த ஏரியா பாருங்கள், ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ. ஓகேவா, ரெண்டுமே முக்கியமான பகுதி. 2 இடத்துலையும் ஆய்வு பண்ண ஆரம்பிச்சு கேட்பாங்க, சிந்து சமவெளி மக்களுடைய தொல்லியல் ஆய்வு தொடங்கப்பட்ட வருடம் கேட்டாங்கன்னா இந்த வருஷத்தை தான் நீங்கள் போகணும், 1920. அதாவது இந்த இடத்த தோண்டியே ஆகணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க 1920. ஸோ ஸ்டார்ட் பண்ணி ஒரே வருஷத்தில் எதை கண்டுபிடிச்சாங்கன்னா ஹரப்பா. நம்ம அப்படியே சொன்னோம், ஹரப்பா தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நகரம். ஸோ ஆரம்பித்து ஒரே வருஷம் 1921 கண்டறியப்பட்டது என்னது, ஹரப்பா. ஓகேவா, ஸோ ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த ஹரப்பா கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு ஒரு தடவை கேட்டிருக்காங்க. நமக்கு ஓல்டு புக்கெல்லாம் இருந்துச்சு, இப்போ நியூ புக்லேயே 11th இருந்துச்சு, இப்போ தான் ஒமிட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா தயாராம் சகானி அப்படின்னு ஒருத்தர் தான். என்ன சார் 1920ங்கிறீங்க, ஆனால் நீங்கள் சொல்கிற பேர் பார்த்தா பிரிட்டிஷ் பேர் மாதிரி இல்லை, இந்தியர் மாதிரி இருக்கு. இந்தியர் தான். என்ன சார் சொல்கிறீங்க, சுதந்திரமே கிடைக்கல, ஆனால் ஒரு இந்தியர் வந்து ஹரப்பாவை கண்டுபிடிச்சாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னா
மேலே ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா யாராக தான் இருப்பாங்க, பிரிட்டிஷாக தான் இருப்பாங்க. ஆனால் கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறது இந்தியர்களாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ 21 கண்டுபிடிச்சது யார்? நம்ம இந்தியரில் ஒருத்தர் தயாராம் சகானி அப்படின்னு ஒருத்தர் தான் என்னது ஹரப்பாவை கண்டுபிடிக்கிறார் 1921. அடுத்த வருஷமே மொகஞ்சதாரோ கண்டுபிடிக்கப்படுது. 1922 மொகஞ்சதாரோ கண்டுபிடிக்கப்படுது. மொகஞ்சதாரோ எங்கே இருக்குது? பாகிஸ்தானில் சிந்து அப்படிங்கிற பகுதியில் லர்கானா அப்படிங்கிற மாவட்டத்தில். ஏன் சார் இது மாவட்டம் வரைக்கும் சொல்கிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ லர்கானா அப்படிங்கிற மாவட்டத்தில் என்னது இருக்குது இல்லையா மொகஞ்சதாரோ. அதை கண்டுபிடிச்சவர் யார் சார் அப்படின்னா ஆர்டி பானர்ஜி. ஆர்டி பானர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா நகரங்களுமே கண்டுபிடிச்சவங்க ஒவ்வொருத்தங்க இருக்காங்க. நம்ம அது எல்லாமே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஹரப்பா மொகஞ்சதாரோ தெரிஞ்சுக்கிட்டா போதும். 1920 ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்கிறாங்க. 1921 ஹரப்பாவை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சவர் தயாராம் சகானி. 22 மொகஞ்சதாரோ கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சவர் ஆர்டி பானர்ஜி. ஓகேவா? ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு அகலாய்வாக இதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன ஆகுது, சிந்து சமவெளியோட வரலாறே பெரிய லெவலில் போகுது. ஓகேவா? ஸோ 1920 இந்த அகலாய்வு தொடங்கி அப்படியே 4. ஸோ இவர் ரொம்ப 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 முக்கியங்க. சர் ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் ரொம்ப 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 முக்கியமானவர். ஸோ 1924 இவர் என்ன பண்ணுறாரு, இந்திய தொல்லியல் துறையோட இயக்குனராக வராது. ஓகேவா? 1924 டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஏஎஸ்ஐ கொடுக்குறாங்க. இவர் தான் நிறைய இது கண்டுபிடிப்பாருங்க. ஓகேவா? இவர் என்ன பண்ணுவார்னா ஹரப்பாவுக்கும் மொகஞ்சதாரோவுக்கும் பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார். கொடுக்குறாங்க பாருங்க. இதெல்லாம் எப்படிங்க கண்டுபிடிக்கிறாங்க? பொதுவான அம்சம் இருக்குது ஹரப்பா மொகஞ்சதாரோவுக்கு, அங்கே பில்டிங் இங்கே பில்டிங் ஒரே மாதிரி இருக்குது அப்படியா? அது மட்டும் வச்சு கண்டுபிடிங்க. ஏன்னா பில்டிங்கே எல்லாம் இடிச்சு கிடக்குமே, எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படின்னா இப்போ அங்கேருந்து ஒரு 10 பொருள் தொழில் துறையில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கேருந்து ஒரு 10 பொருள் வச்சுருக்காங்க. இதுக்கும் அதுக்கு சுத்தமாக சிமிலரே இல்லைன்னா ஒரே வார்த்தையாக சொல்லிடுவாங்க, இதுக்கும் அதுக்கும் தொடர்பே இல்லை போல், இவங்க தனியாக வாழ்ந்துருக்காங்க அவங்க தனியாக வாழ்ந்துருக்காங்கன்ட்டு. அதே இங்கே இருக்கிற மாதிரி பொருள் அங்கேயும், அங்கே இருக்க மாதிரி பொருள் இங்கே இருக்கும்போது, ஓ இப்போ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வணிகம் பண்ணியிருக்காங்க போல், ஒருத்தருக்கு ஒருத்தர் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருப்பாங்க போல், அப்போ இங்கேருந்து பாதி பேர் அங்கேருந்து பாதி பேர் இங்கே வந்திருக்காங்க. இது அது அப்போ தான் கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரி காமன் ஃபீச்சர்ஸ் ஏதாவது கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாரு, இங்கே பொதுவான அம்சங்கள் இருக்குது, ரெண்டுக்குமே பொதுவான அம்சங்கள் இருக்குது. அப்போ இங்கேருந்து ஒரு அங்கேருந்து ஒருத்தர் இங்கே போக்குவரத்துலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. ரெண்டுமே முக்கியமான நகரங்கள். அப்போ 2 முக்கிய நகரங்களுக்கு இடையே என்ன இருக்குது, தொடர்பு இருந்திருக்கு அப்படின்னு சொன்னதே யார் தான், சர் ஜான் மார்ஷல் தான். ஓகேவா? இவர் சொல்கிறாரு. ஆனால் சொன்னதுக்கப்புறம் ஒன்று எக்ஸ்ட்ரா சொல்கிறாரு, ஹரப்பா நாகரிகம் தான் மொகஞ்சதாரோவை விட பழமையானது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? அது எப்படி சார் சொல்கிறாரு? நம்ம கண்டுபிடிக்கிற பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொருள் எல்லா பொருளுமே கார்பனால் ஆனது. படிச்சிருப்பீங்க இல்லையா? எல்லா பொருளையுமே கார்பன் இருக்கும். அப்போ அந்த கார்பனை வச்சு நம்ம என்ன பண்ணுவாங்க, கார்பனின் அதை கதிரியக்க கார்பன் முறை சொல்லுவோமா, C14 முறை சொல்லுவோமா, மெத்தட். ஸோ அந்த மெத்தட் படி பார்க்கும்போது அப்போது ஒரு பொருளை கார்பனோட அளவு வச்சு அதோடைய காலத்தை என்ன பண்ணுவாங்க, வகைப்படுத்துவாங்க. இப்போ அந்த காலத்தில் கிமு 3300 சொல்கிறோம். அப்போ யாராவது இருந்து பார்த்துருப்பாங்களா? யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ எப்படி சொல்கிறோம், அங்கே அப்போ கிடைச்ச பொருளுடைய கால அளவுகளை வச்சு, அந்த கார்பன் அளவுகளை வச்சு நம்ம அதோட காலத்தை என்ன பண்ணுறோம், கணிக்கிறோம். ஸோ அப்போ அதில் பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, ஹரப்பா நாகரிகம் மொகஞ்சதாரோவோட என்ன வாழ்ந்திருக்கும், முன்னாடியே இருந்திருக்கும் போல், பழமையானதாக இருந்திருக்கும் போல் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே என்ன பண்ணுறோம், நம்மளே அதுக்கப்புறம் தான் வரோம். ஓகேவா? ஸோ தொழில் ஆய்வுகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் தொழில் ஆய்வுலாம் பண்ணாங்க. 1940 மார்ட்டிமர் வீலர் தொழில் ஆய்வு பண்ணார், கொடுத்துருப்பாங்க புக்கெல்லாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த படம் இருக்கு இல்லையா, ஹேராம் படமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா கமல், ஷாருக் கான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு சீன் பார்த்தீங்கன்னா 2 பேருமே என்னதுன்னா ஒரு எலும்புக்கூடோட முகத்தில் மண்ணெல்லாம் என்ன க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதாவது அதில் கமலும் அந்த ஷாருக் கானும் பார்த்தீங்கன்னா என்ன வேலை, தொழில் துறையில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, கிரவுண்ட் ஒர்க் இறங்கி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ மேலே இருந்து ஒருத்தர் கூப்பிடுவார், போதும் இதோட நிறுத்திக்கோங்க எல்லாரும் மேலே வாங்க அப்படின்னு கூப்பிடுவார். அப்போ கமல் கேட்பார், அவர் பேர் சொல்லி கேட்பார். அவர் பேர் என்ன சொல்லுவார்னா மார்ட்டிமர் வீலர் அப்படின்னு சொல்லுவார். வீலர் அப்படின்னு கூப்பிடுவார். ஓகேவா?
ஆனால் நம்ம இப்போ படிக்கும்போது தான் தெரியுது 1940 நிஜமாலுமே இந்திய தொழில் துறையோட இயக்குனராக இருந்தவர் யாருன்னா மார்ட்டிமர் வீலர் தான். பாருங்கள் எந்த அளவுக்கு அவர் கமல் வந்து புத்தகங்கள் படித்து எடுத்திருக்காரு பாருங்க. அவர் சும்மா யாரோ ஒரு பேர் சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா, பீட்டர்னு சொல்லிட்டு போயிடலாம், நமக்கு என்ன தெரியவா போகுது. ஆனால் 1940 மார்ட்டிமர் வீலர் தான் இருந்தார், அவர் தான் இந்திய தொழில்துறையோட இயக்குனராக இருந்தாருன்னு மெனக்கிட்டு பார்த்து அந்த பேரை என்ன பண்ணியிருக்காரு, யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க இல்லையா. ஸோ அந்தளவுக்கு என்னது தொழில் ஆய்வுகள் ரொம்ப முக்கியம். ஓகேவா. ஸோ நமக்கு இப்போ நம்ம பார்த்தது ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டு தான். ஸோ இதோட நம்ம இந்த கிளாஸ் க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிளாஸஸ் இருக்குது. ஸோ என்ன வரும் அப்படின்னா, இதுக்கப்புறம் இந்த சிந்து சமவெளி மக்களுடைய சிறப்பம்சங்கள், அவங்க வாழ்க்கையில் நடந்தக்கூடிய சிறப்பம்சங்கள், அதாவது அவங்க எப்படி நகரத்தை வடிவமைச்சிருந்தாங்க, அவங்களோட தெரு எப்படி இருந்துச்சு, அவங்களோட வீடு எப்படி இருந்துச்சு, அவங்களோட ட்ரைனேஜ் சிஸ்டம், கழிவுநீர் கால்வாய்கள் என்ன இருந்துச்சு, ஸோ அங்கே என்னென்னலாம் இருந்துச்சு, கிரேட் பாத் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க, பெருங்குளம் முகல் தரவில் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு பார்ட்டி ஹால் இருந்துச்சு, அதாவது கிரானரி தானிய களஞ்சியம் இருந்துச்சு. ஸோ அது போக மக்கள்கிட்ட என்னென்னலாம் டெக்னாலஜி இருந்துச்சு, அவங்களோட ட்ரேடிங் எப்படி இருந்துச்சு, இன்னும் நிறையா இருக்குது. அவங்களுடைய வழிபாடு எப்படி இருந்துச்சு, அவங்க என்ன சமயத்தை ஃபாலோ பண்ணாங்க, கடைசியாக அவங்க எப்படி வீழ்ந்தாங்க முதற்கொண்டு நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது, படிக்க வேண்டியது இருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1 hour பார்ட் என்னது இருக்குது. ஸோ இப்போ நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்துடைய ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா. ஸோ இந்த கிளாஸ் இப்போ முடியுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு பார்ட் 2 வீடியோவாக என்ன ஆக போகுது, போஸ்ட் ஆக போகுது. ஓகேவா. ஸோ நீங்கள் இந்த கிளாஸ் கவனிச்சுட்டு நீங்கள் 6th புக்கில் எடுத்து என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 3-4 பக்கத்தை என்ன பண்ணலாம், படிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு லைனாக என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். ஓகேவா. ஸோ கிளாஸ் கவனிங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் என்ன பண்ணுங்கள், சொல்லுங்கள். ஓகேவா. தேங்க்யூ.